வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலச்சந்திரன் கந்தசாமி. பேப்பர் 2, அதாவது டிஎன் டெட் பேப்பர் 2க்கு உண்டான அந்த புவியியலிருந்து ஒரு முக்கியமான 50 கேள்விகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 6 to 10th இருந்து. முதல் கேள்வி பாருங்கள். ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு டேஸ் ஆகும். ஈர்ப்பு விசையால். ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர் விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன் திரள் மண்டலம், அதாவது விண்வெளியில் பார்த்திங்கன்னா வான்வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விண்மீன் திரள் மண்டலங்கள் நிறைய செதறியும் இருக்கும், குழுவாகவும் இருக்கும். ரெண்டாவது, சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் என்ற டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் பாருங்கள். ஏ ஆன்சர் லத்தீன் வார்த்தை. நமது சூரிய குடும்பம் பார்த்திங்கன்னா சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டதாக, அதாவது பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவாகிச்சின்னு சொல்லப்படுது. மூணாவது, வால்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது. ஆன்சர் பாருங்க. சி ஆன்சர் சிறுபான்ற்று படையில். அந்த காலத்தில் நம்ம தமிழருக்கு வந்து சூரியன், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோள்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னு சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நாலாவது கேள்வி, இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் எனப்படும் விண்கலத்தை அனுப்பிய நாள் எது? ஆன்சர் பாருங்கள். சி ஆன்சர் 24/9/2014. இதனால் என்னென்னா நம்ம இந்தியா செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அனுப்பப்பட்ட நாடுகளுடைய பட்டியலில் 4வது இடத்துல இருக்குது. நமக்கு ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், நாசா யூஎஸ்ஏ, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், இதுக்கு அடுத்ததாக 4வது இடத்துல நம்ம இருக்குது, இந்தியா இருக்குது. அஞ்சாவது, வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களை கொண்ட சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? சி ஆன்சர் டைட்டன் தான். 62 துணைக்கோள்கள் இருக்குது நம்ம சனிக்கோளுக்கு. ஆறாவது, செவ்வாய் வியாழன் கோள்களுக்கு இடையே டேஸ் காணப்படுகிறது. ஏ ஆன்சர் சிறுகோள் மண்டலம். ஏழாவது, வட அரைக்கோளத்தில் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும் நாள் எது? ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர் ஜூன் 21. மார்ச் 21 செப்டம்பர் 23 வந்து பார்த்திங்கன்னா சம பகலிரவு அப்படின்னு சொல்லலாம். எட்டாவது, டேஸ் திமிங்கலத்திலிருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புணுகு ஆகும். டி ஆன்சர் ஸ்பெம் திமிங்கலம். இது பார்த்திங்கன்னா ஒரு பவுண்டு, அதாவது கிட்டத்தட்ட 1/2 கிலோ, 0.454 கிலோகிராம். இது வந்து இந்த திமிங்கலத்தினுடைய அந்த புணுகின் விலை பார்த்திங்கன்னா 63,000 அமெரிக்க டாலர். இந்த வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறது பயன்படுத்துகிறாங்க. 9வது, வளங்கள் மனிதன் பேராசைக்கன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? ஏன் சார் மகாத்மா காந்தி. 10வது, டைப்பானையில் பாயும் நதி எது? சி ஆன்சர் பாரணா. எங்கன்னா பிரேசில் பராகுவேல. 11வது, உலகளவில் தங்க இருப்பு அதிகமுள்ள முதன்மையான நாடாக டேஸ் விளங்குகிறது. பி ஆன்சர் ஆஸ்திரேலியா தான். சீனா பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்கிற நாடு. 12வது, 4/1 பாக்சைட் தாது டேஸில் உள்ளது.
டி ஆன்சர் கினியா. 13 டேஸ் மூலக்கூறுகள் அழுக்கு நீக்கும் திரவம் மற்றும் சலவைத்தூள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. ஏன் சார் மாங்கனீஷ். 14 டேஸ் மின் தொழில்களில் காப்பு பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது. பி சார் மைக்கா, அதாவது மஸ்கோவைட் மற்றும் பயோடைட், இது மைக்காவோட தாதுக்கள்னு சொல்லப்படுது. 15 டேஸ் என்பது தொல்லுயிர் எச்சங்களில் இருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் ஆகும். சி ஆன்சர் நிலக்கரி. முற்றா நிலக்கரி அல்லது பீட் முதல் உருவாகிறது சொல்லப்படுது. 16 ஆசியாவின் இயற்கை அமைப்பினை டேஸ் பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். பி ஆன்சர் 5 வட தாழ்நிலங்கள், மத்திய உயர்நிலங்கள், தெற்கு பீடபூமிகள், பெரும் சமவெளிகள், தீவு கோட்டங்கள்னு சொல்லிட்டு ஆசியாவுடைய இயற்கை அமைப்பு 5 பெரும் பிரிவுகளை பிரிக்கலாம். 17 ஆசியாவிலேயே மிகவும் பறந்து காணப்படும் தாழ்நிலம் எது? ஏன் சார் சைபீரிய சமவெளி தான். 18 கீழ்கண்டவற்றில் மியான்மரில் உள்ள பீடபூமி எது? டி சார் ஷான் பீடபூமி. சீனாவில் யுனான் பீடபூமி, இது சீனா. தக்கான பீடபூமி இந்தியாவில் இருக்குது தெரியும். அரேபியா பீடபூமி சவுதி அரேபியா. 19 ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது? சி ஆன்சர் யாங்ஸி. 20 உலகின் 1/3 டேஸ் ஆசியாவில் விளைகின்றது. சி ஆன்சர் பருத்தி. ஆசியாவில் அதிக அளவுக்கு பருத்தி உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் சீனா, இந்தியா, ரஷ்யா, கஜகஸ்தான் இதெல்லாம். 21 கம்போடியாவில் உள்ள டேஸ் ஏரி உலகின் மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி ஆகும். ஏன் சார் டோன்லே ஷாப். 22 கெமர் மொழியில் அங்கோர்வாட் என்றால் டேஸ் என பொருள். டி சார் கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய கோயில்னு சொல்கிறது. 23 தீபகற்பம் தீபகற்பம் என அழைக்கப்படும் கண்டம் இது? ஏன் சார் ஐரோப்பா. 24 உலகிலேயே டேஸ் ஆகிய நாடுகள் நீர் மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றன. சி சார் நார்வே மற்றும் ஸ்வீடன். 25 ஐரோப்பாவின் முதன்மை சமயம் டேஸ். ஏன் சார் கிறித்துவம் தான். 26 டேஸ் வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கிறது. பி சார் பனாமா நிலசந்தி. பனாமா நிலசந்தி. பேரிங் நீர் சந்தி பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிக்குது. 27 ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஏன் சார் கான்கிஸ்கோ சிகரம். 28 வட அமெரிக்காவில் காணப்படும் முக்கிய மீன் வகைகள் யாவை?
டிஎன்சி மேற்கூறிய அனைத்தும், அதாவது காட்டு, ஹெர்ரிங், மிக்கரில். 29 உலகில் பரபரப்பான ரயில் நிலையங்களுள் ஒன்று எது? பி ஆன்சர் நியூயார்க் ரயில் நிலையம். 30 தென் அமெரிக்காவில் கோடை காலம் டேஸ் வரை காணப்படுகிறது? சி ஆன்சர் நவம்பர் முதல் ஜனவரி வரை. 31 கியூப்ராகோ என்ற மரத்தில் டேஸ் தயாரிக்கப்படுகிறது? சி ஆன்சர் டானின். அது இந்த டானின்ங்கிறது தோல் பதனிடுறதுக்காக பயன்படுது. 32 தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசில் அதிகமாக டேஸ் உற்பத்தி செய்யும் நாடாக திகழ்கிறது? பி ஆன்சர் சர்க்கரை. 33 பெரும் மேய்ச்சல் நிலங்கள் டேஸ் அழைக்கப்படுகின்றன? பி ஆன்சர் எஸ்ட்ரான்டியாசிஸ். 34 பூர்வ குடிமக்கள் மற்றும் ஐரோப்பியர்களின் கலப்பினம் டேஸ் அழைக்கப்படுகிறது? சி ஆன்சர் மெஸ்டிஜோ. ஐரோப்பியர்கள் மற்றும் கருப்பர்களுடைய அந்த கலப்பினம் பார்த்தீங்கன்னா முலாடோ அப்படின்னு சொல்கிறது. முலாடோ. 35 இருண்ட கண்டம் 1878 என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? டி ஆன்சர் ஹென்றி எம் ஸ்டான்லி. 1878 தான். 36 ஷாஹேல் என்றால் டேஸ் என்று பொருள்? பி ஆன்சர் எல்லை. எல்லை அல்லது விளிம்பு அப்படின்றது பொருள். 37 சுவாலி கடற்கரை சோமாலியா முதல் மொசாம்பிக் வரை இந்திய பெருங்கடலை ஒட்டி சுமார் டேஸ் கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது? ஏன் சார் 1610 கிலோமீட்டர். 50 சகாரா பாலைவனத்திலிருந்து கினியா கடற்கரை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதிக்கு தலைக்காற்று டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? டி ஆன்சர் ஹார்மட்டான். 59 ஆஸ்திரேலியாவின் தலைநகரான கான்பராவில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக டேஸ் பதிவாகியுள்ளது? பி ஆன்சர் -22 டிகிரி செல்சியஸ். 40 ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்பமண்டல புல்வெளிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? சி ஆன்சர் டவுன்ஸ். ஆஸ்திரேலியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 8 பாலைவனங்கள் இருக்குது. 41 0 டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து 23 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன? ஏன் சார் தாள் அச்சக்கோடுகள். 42 தமிழாக்கம் செய்க லாங்கிடியூட். ஏன் சார் நெட்டாங்கு. நெட்டாங்கு தீர்க்க ரேகை. அட்சரேகை லேட்டிடியூட்னு சொல்கிறது, அகலாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமத்திய ரேகை நில நடுவரை, அதாவது ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறது. 40 புவியின் மீது கற்பனையாக வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு டேஸ் அழைக்கப்படுகிறது? டி சார் புவி வலைப்பின்னல்.
40 நாள். கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் இந்தியாவின் திட்ட நேரத்திற்கும் உள்ள நேர இடைவெளி எவ்வளவு? பி ஆன்சர் 5.5 மணி நேரம், 5:30. 45. கூற்று ஏ புவியின் வெளிப்புற அடுக்கு மேலோடு ஆகும். கூற்று பி இதன் சராசரி அடர்த்தி 10 முதல் 30 கிலோமீட்டர் வரை உள்ளது. சி ஆன்சர் கூற்று ஏ சரி, பி தவறு. 46. புவி மேலோட்டிற்கும் கவச மேல் அடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி டேஸ் ஆகும். ஏன் சார் மென் பாறைக்குளம். 47. மத்திய தரைகளின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுவது எது? டி ஆன்சர் ஸ்ட்ரோம்போலி எரிமலை. 48. செர்னோபில் அணு உலை விபத்து டேஸ் என்று நிகழ்ந்தது. ஏன் சார் ஏப்ரல் 26, 1986. 49. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதிக நிலநடுக்கங்களை கொண்டுள்ள நாடுகளில் இடம்பெறாதவை எவை? டி ஆன்சர் ஜப்பான். 50. கேள்வி பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு சுமார் டேஸ் சதுர கிலோமீட்டர் ஆகும். பி ஆன்சர் 168.72 மில்லியன். ஓகே டீச்சர்ஸ், இன்றைய டெஸ்ட் இதோடு கம்ப்ளீட். தேங்க்யூ.